நம்ம எச்சில் இருந்தால் பல பேர் இங்கே கட்சி நடத்திட்டு இருப்பான். பிறப்பு ஒக்கும்னு சொன்னது முதல்ல நம்ம தான். கொடியை கூட வேறு வண்ணத்தில் வடிவமைக்க முடியல, அதே சிவப்பு மஞ்சள் தான், தூய சக்தி. அதனால் என்ன, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான். அது தூய சக்தி, பிளாக்ல விற்காது, டிக்கெட் விற்காது. இது ஒரு கொடுமை. எங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்கிற, வீர மக்களை போற்றுங்கடா, வீரர்களை படிங்கடா, வீர வரலாறை படித்தா அவன் பின்னாடி போங்கடா, நடிகை பின்னாடி போய் சுத்தாதீடான்னு யார்? பழனி பாபாங்கிற புரட்சியாளன். அவனை முஸ்லீம்ன்றது துலுக்கு போயிருக்குதுன்னு அவன் நாடா, அவனை ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு. யார்? நம்ம ஐயா முற்போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேரா தான். இந்த ஆர்எஸ்எஸ் காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான், இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்புல. நம்மளை கேட்குறாப்புல, இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யார் முதல்ல? மேடையில் இப்படி உட்கார்ந்துக்கிட்டவர் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற தமிழைங்களை பார்த்து, உன்னைய பாப்பான் பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் உன்னைய சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பான் எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்தில் தமிழன் தாசிமான்னு எழுதியிருக்கு? நல்லா கவனிச்சுக்கு. ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார், அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரன்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிறப்ப. அப்போ மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடலையும் சூத்திரம் இருக்கான். ஆனால் இவர் தமிழன் சூத்திரன், தமிழன் தாசி மகன் எழுதியிருக்கான். ஆனால் மேலே உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதலை. அப்போ ஒருத்தன் எழுந்திருச்சு, அப்போ எங்களை தாசிமன் எழுதிட்டான், உங்களை எழுதலை அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரன் இல்லை, ஏன்னா அவர் தமிழர் இல்லை. எப்படி இருக்கு பாருடா, டே எப்படி இருக்கு பாரு. அதை உட்கார்ந்து மானங்கட்ட ஒரு கூட்டம் கைதட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கோபப்படுறானடா, என்னரும் தாய்மொழியை ஆழி அதுக்கு சாணியன் என்று சொன்னவனை ஒழிக்கணும்டான்னு ஒருத்தன் கோபப்படுறான பத்தியில. ஏன்னா தமிழை இல்லை, செத்துட்டான். ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் குடிக்கும்போது இடிஞ்சு விழுந்து ஒரு குடியாரன் ஜத்தான்னு பார்த்துருக்கேடா. ஆனால் படிக்க போகும்போது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து மண்டையில் விழுந்து செத்து போதடா. என்னடா சொல்ல வரானே? அரசு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய அனுப்பாதையே செத்து போயிடும் கட்டடம் இடிஞ்சு, அதனால தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன்றான்டா. இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி முறை. இது திராவிட மாடல். இதில் 2.0 இந்த மாடலே பழைய உத்து போன மாடலாக இருக்குது. இதில் 2. அதில் ஈரோட்டு கடப்பாறைன்னு ஒருத்தர் தூக்கிட்டு வரப்பல. அதை நாங்கள் ஈயம்பு தலை பேர்ச்சம்பளத்துக்கு போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு தெரியாமல் அவர் அதை தூக்கிட்டு வராப்புல. ஏய் போயா கொலவெறியோட ஓடி வந்து 500-600 ஆண்டுகள் பசி கனவு, பல 100 ஆண்டுகளாக உரிமை இழந்து உணர்வை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற புனித கனவு, அதை வென்றே தீர வேண்டும் என்கிற லட்சிய வெறி. அதனால தான் எங்கள் பிள்ளைகளுக்கு இதை பேசுகிறோம். வேலுநாச்சியாரை பேசிட்டா ஓட்டு போடு போடாமல் போ, ஆனால் அவள் பேரனா பிறந்த எனக்கு ஒரு பிறவி கடமை இருக்குவாரு, அதுக்காக பேசுகிறேன். இவ யாரா கேட்பாங்க? யாரு கேட்பா? உன் முன்னவன் உன் உடன் பிறந்தவன் இந்த மகனை விட்டால் எவன் கேட்பான்? எவன் கேட்பான்? விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர், அவனுக்கு பாரத ரத்னா விருதை நீ கூப்பிட்டு கொடுக்குற, கேட்டு கொடுத்தியா, கூப்பிட்டு கொடுக்குற. ஆனால் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது வாழும் வேலும் என்று போராடி என்கிறது முன்னவர்கள் யாருக்காவது நீங்க கொடுத்திருக்கியா? இல்லை, வீடு அது வேணாம். ஆனால் செக்கிழுத்த செம்மல் கப்பலை ஓட்டிய ஒரு மான தமிழ் மறவன் என் பாட்டன் வஉசிக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தியா? அவன் ஆப்கானிஸ்தான் விடுதலைக்கு போறான்னா தரல. இந்த நிலத்திலே ஒரு விடுதலை பாவலன், அவனை போல பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்ற விடுதலை பாவலன். நீ சுதந்திரம் அடையலடா, அவன் அடைஞ்சான். என்று வரும் என்று ஏங்கி நின்ற சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையே என்று கவியரசு கண்ணதாசன் நம்முடைய பாட்டன் பாரதியை புகழ்றான். விடுதலை அடையல, அவன் அடைகிறான். கொடி உனக்கு உருவாகல, அவன் கொடி ஏத்துறான். தாயின் மணிக்கொடி பறக்குது பாருன்றான்.
4000 நாட்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறையில் இருந்தவர் என் தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தேவர். அவர் கொடுத்தியா? நாங்கள் போய் கேட்க வேண்டியது இருக்கு. நான் கேட்டு பிச்சையா? அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்? அந்த விருதால எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, நீ எவனுக்கோ கொடுத்துட்டு போ. அப்போ என்ன பண்ணுவேன்? அவன் பேரன் அரசமையும் போது தமிழ் தேசிய ரத்னா, தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய வைரம், தமிழ் தேசிய பவளம் என்ற பெருமைகளை கொடுத்து போற்றும். என் பாட்டை வஉசிக்கு இங்கே துறைமுகம் இருக்குது, ஒரு பேர் வச்சுருக்கேன், வஉசி துறைமுகம். அதில் இந்த துறைமுகம், இந்த விண்ணூர் நிலையத்துக்குன்னு என் பாட்டன் பூலித்தேவன் சிலையை வச்சு வைப்பேன். இன்னொரு இடத்துக்கு என் பாட்டன் அழகுமுத்துக்கோன் சிலையை வச்சு வைப்பேன். இந்த சிலையெல்லாம் எங்கே வைக்க? தூக்கி எங்கேயாவது போட்டு தூர போட்டு வைப்பேன். ஒருபோதும் பூமிக்குள்ள போட்டு புதைக்க மாட்டேன். ஏன்? எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை கீழடியில் சொன்ன மாதிரி தோண்டி இந்த சிலையை கண்டுபிடிச்சு இதை நம்ம முன்னோர்கள் வணங்கியிருக்கான்னு நினச்சி இந்த தரித்திரங்களை மறுபடி வழிபடக்கூடிய தெய்வமாக்கிடுவான். அதனால என்ன பண்ணுவேன்? எங்கன நொறுக்கி எந்த பக்கத்தில் சாலையை போட்டேன்னு எவனுக்கும் தெரியாது. கதை முடிச்சு. நான் செய்ய மாட்டேன்னு நினச்சிக்கல நீ. நான் செய்வேன், உறுதியாக செய்வேன், நீ நம்பு. நான் செய்ய வேண்டியதில்லை, என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அவன் கடப்பாறையோடு வருவான் அங்கங்கே. நீ என்னுடைய காசில் நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? அந்த நாடு அந்த பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? இப்போ நீ வைக்கல, ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான். இப்போ இப்போ நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லி தான் ஓட்டுறான்னு நினைக்கிறியா? இல்லை, அவன் உள்ளுக்குள்ள இருக்குது பாரு. எங்க தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. அந்த உணர்வு அவனை உசிப்பி போகுது. நான் சொல்லலை. இப்போ கடற்கரைகளுக்கு சமாதியெல்லாம் இடின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில் வருவான். அவன் மாலை கடப்பாறை மண்வெட்டி தான் எடுத்துக்கிட்டு வருவான். நாங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருப்போம், இங்கே இவன் பேத்துக்கிட்டு இருப்பான். எப்படி? நீ இங்கே பாரு, என் பாட்டி மேலே சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும். நம்ம எப்படிப்பட்ட வீரத்தை போட்டிக்கிட்டு இருக்கோம், அவங்க ஒவ்வொரு வீரனை உள்ளே போட்டு அவங்க படுத்துகிற பாடு. இவங்க எவ்வளவு தூரம்டா நம்மளை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதா இருந்தா. சாராயத்துக்கு பேரு வீரன்னு வச்சிருக்காங்க. சரித்திர வீரனை போற்றாம, வீர மரத்திய போற்றாம, வீர பெருமக்களை போற்றாம, சாராயத்துக்கு வீரன் வச்சு போட்டவன வீரன் நட்டுக்கிறது. தமிழன் வீரம்டா, வீரன். இதை விட நம்மளை சிறுமைப்படுத்திட முடியுமாடா? முடியுமா? பாரு, எப்படியாவது நம்ம வென்று ஆகணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இந்த பிள்ளைகள் நான் நிறுத்துற இடத்துல தயவு செய்து எங்களை சாதி மதம் பார்த்துறாத, பார்த்தா போடாத. இந்த சாதிக்கார பயில சீமா நிறுத்திருக்கான், போடாத போடாதடா. எங்க கோட்பாடு ஒன்றுதான். எங்களுக்கு சாதி இருக்கா? இருக்கு. என்ன சாதி? விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி என்ன பண்ணால நம்ம பாட்டேன் பாரதி. அந்த தமிழ் சாதி நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எனக்கு ஓட்டு போடாத, ஓட்டு போடாத. நாங்கள் தமிழர்கள் அறம் மானம் வீரம் இம்மூன்றும் உயிரென்ற வாழ்ந்த வீரம் மறவர் மக்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் எங்குடனில் எனக்கு ஓட்டு போடு. இது எப்படிப்பட்ட அறிவிப்பு? எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ, எவனுக்கு தமிழ் குருதி ஓடுகிறதோ அவன் என்னோட வாடா என்று அழைத்த என்னுடைய வீர பெரும்பாட்டி வீர பெரும்பாட்டன்கள் மருதுவரை போல அந்த மண்ணிலிருந்து வந்த மகன் அவன் அறைகோள் விடுகிற எவனுக்கு தூய தமிழ் குருதி ஓடுதோ அவன் வாடா என்னோட எல்லாம் போடா, எவனோட போடா. ஓட்டா போடு, போடலைன்னா போ. நான் நிறுத்துற மறவர், நான் நிறுத்துற தேவேந்திரர், பிரபாகரன் மகன் நிறுத்துற நாடார், பிரபாகரன் மகன் நிறுத்துற கோணர், பிரபாகரன் மகன் நிறுத்துற முத்தரையர், பிரபாகரன் மகன் நிறுத்துற மீனவர். இதில் எந்த மீனவனை நீ தேர்வு செய்ய போற?
இல்லை எந்த கோணாரை, எந்த நாடாரை, எந்த மரவரை, எந்த தேவேந்திரர் கூட நீ நிற்க போற. ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற மரவரோடவா, தேவேந்திரோடவா? பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மரவர் கூடவா, தேவேந்தர் கூடவா, கோணாரோட? யாரோட நிற்க போற? சொந்த பிள்ளையோடவா, வந்தவரோடவா? யாரோட நிற்க போற?